வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலச்சந்திரன் கந்தசாமி. இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் பாருங்கள். எவ்வளோ காலி பணியிடங்கள் நம்ம பள்ளி கல்வித்துறையில் இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இதில் ஒவ்வொரு நியூஸும் இதில் பார்த்துக்கலாம். இதில் என்ன ஷார்ட்டாக சொல்ல வர அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள், அதாவது உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களிலிருந்து மேலே மாவட்டம் லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை உயர்மட்ட பதவிகள்லையும் கிட்டத்தட்ட 1200 2000 வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குது. உயர்மட்ட லெவலையே இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. அப்படிங்கிறப்போ டீச்சர்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன் இதெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியாக என்ன சொல்கிறது, வழக்குகள் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிறைய இருக்குது. இந்த இதை நம்ம என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண மட்டும்தான் அனைத்து காலி பணியிடங்களையும் பாருங்கள் லாஸ்ட்டில் இது பண்ணுறோமுங்க, காலி இடங்களை நிரப்ப முடியும். இல்லாவிட்டால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த சில திட்டங்களை நிறைவேற்றுவது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க முழுமையாக, அதாவது இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், நிலுவையில் உள்ள வழக்குகளை உடனடியாக முடித்தால் மட்டுமே வரும் கல்வியாண்டில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் முதல் முதன்மை கல்வி அலுவலர் வரையிலான காலி இடங்களை நிரப்ப முடியும். சரி, அப்படி இங்கே எவ்வளோ இது இருக்குது பார்த்திங்கன்னா, 1000 உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாத நிலை நீடிக்கிறது. இது ஒரு நியூஸாக. 2000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். இதில் தொடக்க கல்வி, நடுநிலைப்பள்ளி. அப்போது இதிலேருந்து அங்கங்கே நான் பிட்டு ஒவ்வொரு நியூஸ் நான் சொல்லியிருக்கேன்னா, இந்த கட்டுரை முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக முடிச்சிடறேன். எல்லாத்தையும் வளவலும் உங்களுக்கு இழுக்க விரும்பல. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவும் வருது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் புதுசாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ கிளிப்பும் உங்களுக்கு இதில் அனுப்பி வைக்கிறேன். முதல்ல இது எந்த நாள் சொன்னாங்க, ஏப்ரல் 11, இன்றைய தேதி 11/4/2025. இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஒரு தகவல் பேப்பர் கட்டிங் அது. தமிழகத்தில் 6 முதன்மை கல்வி அதிகாரிகள் 20 மாவட்ட பாருங்கள் கல்வி அலுவலர்கள் 20 மாவட்டத்துக்கு, அதே மாதிரி 2000க்கும் அதிகமான அரசு பள்ளி பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் இல்லை. இந்த பணியிடங்கள் காலியாக உள்ளது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, நீதிமன்ற வழக்குகளால் இப்பணியிடங்களை நிரப்ப முடியாத நிலை உள்ளது. இதனால் கல்வி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அதிகாரிகள் கீழே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது கல்வி அதிகாரிகள்கிட்ட பேச முடியல. அது என்னென்னா ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க. அதாவது இதனால் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யார் முதன்மை கல்வி அதிகாரிகள் மேலே இருக்கக்கூடியவங்க, அவங்க பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நியூஸை இந்த பற்றி பூரா சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இடையில ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்க, இதுவும் ஒரு பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, டெட்டு கட்டாயம் பதவி உயர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெட் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், பதவி உயர்வுக்கு டெட்டு தேர்வு தேவையா இல்லையா என்பது குறித்த அரசுக்கே தெளிவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆக டெட்டு தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு நியூஸை பொதுப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இனிமேல் யாருக்குமே டெட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நம்ம மக்கள் அத்தனை பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி பதவி உயர்வுக்கு டெட்டு தேவையா தேவையில்லையாங்கிறது தான் இங்கே விஷயமே. ஆனால் டெட்டுங்கிறது பிஎட் முடித்து எப்படி பாஸ் பண்ணீங்களோ அதேமாதிரி டெட்டுங்கிறது ஒரு தகுதி தேர்வு. அது நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அது எல்லாருமே பாஸ் பண்ணிடணும். நாளைக்கு எதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம், பதவி உயர்வுக்கு டெட்டுக்கு தேவையில்லை, இந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு, நாம் பிஎட் பாஸ் பண்ணுமா டெட்டை பாஸ் பண்ணுமா, அடுத்தடுத்து நம்ம மூவிங் போயிட்டே இருக்கணும். ஆக இங்கே இருக்கக்கூடிய தகவல் பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்வி அதிகாரிகளே இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1600 2000 வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்கும் பொழுது, அப்போ டீச்சர்ஸ்க்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்க. ஆக இதில் வேக்கன்சி என்னமோ நிறைய இருக்குது. இது மிக விரைவில் இந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே கேன்சல் என்ன சொல்கிறது, அதில் தீர்ப்பு கொடுத்துட்டு உடனே போஸ்டிங் போடுற வேலைகள் நம்ம கவர்மெண்ட் அடுத்தடுத்து கண்டிப்பாக பார்க்கும். பாருங்கள், பதவி உயர்வுக்கு டெட்டு தேர்வு கட்டாயம் என்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பால், சரிங்களா, இப்போ நீதிமன்றம் அதை சொல்லுது, டெட்டு தேர்வு எல்லாத்துக்கும் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. ஆக மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களும் காலியாக உள்ளன. உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொறுப்பு சம்திங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உயர்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய வேக்கன்சி நிறைய இருக்குது, ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்குது. இதை மிக விரைவில், அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் கேசஸ் எல்லாம் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கனால சீக்கிரம் இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு உடனே கண்டிப்பாக கவர்மெண்ட்டு போஸ்டிங் போடுவாங்க. இதில் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக இந்த பணி நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து 2026 எலெக்ஷன் வருது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கல்வி பணியிடங்கள், அதாவது உயர்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களையும் நிரப்பப்படணும். அடுத்து டீச்சர்ஸ்களுடைய காலி பணியிடங்களையும் நிரப்பப்படணும். சரி, இன்றைக்கி இன்னொரு பேப்பர் கட்டிங் நியூஸுங்கிறத ஒரு வீடியோ கிளிப் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் என்னென்னா நிறைய ஸ்கூல் கட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க இல்லைங்களா. ஆக வேக்கண்ட் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நியூஸை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது இந்த வீடியோ கிளிப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்டாலின் கலந்து கொண்டு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பொது நூலக இயக்ககத்தின் சார்பில் 84 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள
326 நூலக கட்டடங்களை திறந்து வைக்கிறார். மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 100 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 32 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 199 வகுப்பறை கட்டடங்களையும் காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். அப்போது அந்த வகுப்பறை கட்டிடங்களுக்கு டீச்சர்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா? இதுலேருந்து நம்ம நிறைய வேக்கன்ட் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை இதுலேயும் தெரிஞ்சுக்கலாங்களா? இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதனை நேரலையாக காணலாம். மிகு மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழிலாளர் நலன்துறையுடைய அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லா அரசு உயர் அதிகாரிகளுக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம் மூலம் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 100 பள்ளிகளில் 199 புதிய மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் ரூபாய் 32.64 கோடி மதிப்பீட்டிலான கட்டிடங்களையும் பள்ளி கல்வித்துறையின் பயன்பாட்டிற்காக குழந்தைகள் வளர் இளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள ரூபாய் 84.76 கோடி மதிப்பீட்டிலான 326 பொது நூலகங்களையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை எல்லாரும் சார்பாக நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கட்டிடங்கள் சம்பந்தமாக ஒரு வீடியோ காட்சி பிளே பண்ணும்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் பள்ளி கல்வித்துறையின் பயன்பாட்டிற்காக 199 குழந்தை நேய பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் பொது நூலக இயக்ககத்தின் 326 நூலக கட்டடங்களுக்கான திறப்பு விழா. குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் புதிய மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டடங்களில் உயர்த்தப்பட்ட மேற்கூரை, விசாலமான தாழ்வாரம், காற்றோட்டமிக்க ஜன்னல் வசதிகள், வழுக்காத தரைத்தளம், கற்றலை ஊக்குவிக்கும் சுவர் ஓவியங்கள், வாழ்க்கை பாடங்கள் போன்ற சிறப்பம்சங்கள் அமைய பெற்றதனால் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் நல்ல சூழலில் கல்வி கற்க முடிகிறது. இதுவரை 3148 குழந்தை நேய வகுப்பறை கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். புதிய வகுப்பறைகளை கட்டி கொடுத்த